ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எளிதாக கிடைக்கிற எளிமையான பழம் ஆனாலும் அற்புதமான ஒரு பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பேரிக்காய்ங்க. சின்ன வயசில் நம்ம ஊரில் வீட்டு தோட்டத்தில் இருந்தாலும் தெருவோர மரமாக இருந்தாலும் பேரிக்காய் மரம் எல்லாருக்கும் பழக்கமாக இருக்கும். சிலர் அதை பச்சையாக சாப்பிடுவாங்க, சிலர் அதை உப்பு மிளகாயோடு சாப்பிடுவாங்க, சிலர் அதை ஜூஸாக குடிப்பாங்க. ஆனால் இந்த சாதாரணமாக தோன்ற இந்த பேரிக்காயில் எவ்வளோ ஆரோக்கிய ரகசியங்கள் இருக்குதுன்னு தெரியுமா? இந்த பேரிக்காய் ஒரு வகையான சீசன் பழம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதோட சீசன் அப்படின்றதால ரொம்ப எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற இந்த பழம் ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம்னு சொல்லப்படுது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு பழம்னு இதை சொல்லலாம். வாங்க அப்படின்னா இந்த பேரிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதனால் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரிக்காய் ரொம்பவே மெல்லிய இனிப்பு சுவையை கொண்டது. இதோட கொஞ்சம் புளிப்பு சுவையும் கலந்துருக்கும். முதல்ல ஏதாவது ஒரு பழம் இல்லை காய்கறி நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி அதோட சத்துக்கள் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரிக்காயில் விட்டமின் சி ஆரஞ்சுக்கு போட்டியாக பேரிக்காயில் தான் அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் பி, விட்டமின் கே, ஃபோலிக் ஆசிட் உடலோட வளர்ச்சி, இரத்த உற்பத்திக்கு உதவியாக இருக்குது. நார்ச்சத்து செரிமானத்துக்கு நல்லது. பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் எலும்பு, பற்கள் மற்றும் இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது ஆன்டிஆக்சிடன்ட்கள் உடலை நச்சுக்கள்லேருந்து காக்கும். ஒரு பழத்தில் இத்தனை சத்துக்களா? அதனால தான் இந்த பேரிக்காவை சாப்பிட்டா டாக்டருக்கு வேலையே இருக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்கிறாங்க. இந்த பேரிக்காய் 70% மேலே நீர்ச்சத்தால் ஆனது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச பழங்களில் இந்த பேரிக்காயும் ஒன்று. சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். பேரிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கலோரி அளவுகள் ரொம்பவே குறைவு. புரதச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் கே, பொட்டாசியம், காப்பர் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு. பேரிக்காய் ஒட்டுமொத்த ஜீரண மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவி செய்யுது. பேரிக்காயில் உள்ள கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் ரெண்டும் சேர்ந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யும். இதனால் ஜீரண சக்தியும் மேம்படும். தினமும் பேரிக்காயில் உணவு சேர்த்துக்கொள்வதன் மூலம் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு மலச்சிக்கல் ஏற்பட்டாலும் மலக்குடல் அழற்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். பேரிக்காயில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்களும் வைட்டமின்களும் உடலோட இரத்த ஓட்டத்தை சீராக்கும். உடலில் கெட்ட கொழுப்பு சேராமல் இது பார்த்துக்கொள்ளுது. குறிப்பாக இதில் உள்ள வைட்டமின் கே இரத்த முறிதலை தடுத்து இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் சீராக்கி இதய நோய்கள் வராமல் தடுக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். புற்றுநோயை வராமல் தடுக்க உதவி செய்யும். பேரிக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது உடலில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன்களை குறைச்சி டைப் 2 நீரிழிவை கட்டுப்படுத்துறதோட இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. பேரிக்காயில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறதோட உடலில் நோய் தொற்றுக்கள் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்குது. இந்த பேரிக்காயில் பல்வேறு மூலக்கூறுகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு. பேரிக்காயில் உள்ள குளோரோஜெனிக் அமிலமும் ஆந்தோசைனின் ஆகியவையும் புற்றுநோய் வராமல் தடுப்பதோடு புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கும் தன்மை கொண்டது. இந்த பேரிக்காய் நீரிழிவு நோய்கள் சாப்பிட்ட ஏற்ற பழம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி நீரிழிவு ஏற்படாமல் தடுக்கவும் நீரிழிவை கட்டுப்படுத்தவும் இந்த பேரிக்காய் உதவி செய்யுது. ஒரு வாரத்தில் 5 பேரிக்காய் சாப்பிட்றவங்களுக்கு அதுலேயும் ஆந்தோசைனின்கள் டைப் 2 நீரிழிவு ஏற்படுவதை தடுக்கும் வேலையையும் இது செய்யுதுன்னு சொல்லப்படுது. உடல் எடையை குறைப்பவர்கள் டயட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பழங்களில் இந்த பேரிக்காயும் ஒன்று. பேரிக்காயில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து ரெண்டும் தான் அதிகமாக இருக்குது. அதனால் உடலை நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கொள்ளும். நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வயிறு நிறைஞ்ச உணர்வை நமக்கு கொடுத்து உடல் எடையை குறைக்கும். இந்த பேரிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்குது. விட்டமின் சி அதிகம். சளி காய்ச்சலை குறைக்கும். தொற்று நோயை தடுக்கும். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இம்யூனி கொடுக்கும். மழைக்காலத்தில் இந்த பச்சை பேரிக்காவை சாப்பிட்டா சளி வரவே வராதான். அதுதான் நம்ம பாட்டி சொன்ன பாட்டி வைத்தியம். நார்ச்சத்து அதிகம். மலச்சிக்கல் நீங்கும். குடல் ஆரோக்கியம் மேம்படும். வயிற்றெரிச்சல், அஜீரணம் குறையும். சிலர் தினசரி பேரிக்காய் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தினமும் நல்ல பசியும் நல்ல செரிமானமும் இருக்கும். பேரிக்காயோட கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவு. பிளட் சுகர் சீராக இருக்கும். ஆனால் அதிகம் சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிட்டா நல்லது. பொட்டாசியம், நார்ச்சத்து இது ரெண்டுமே இருக்கிறதால கொலஸ்ட்ரால் குறைக்கும். இரத்த அழுத்தமும் சீராகும். ஹார்ட் அட்டாக் அபாயம் குறையும்.
உலக சுகாதார அமைப்பு கூட பேரிக்காயை ஹார்ட் ஆரோக்கியத்துக்கு பரிந்துரைக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால சுருக்கம், வயது மந்தம் குறையும். வைட்டமின் ஏ கண் பார்வையை தெளிவாக வைக்குது. முகப்பரு, கருமை, கரையை இது குறைக்குது. இந்த பேரிக்காயில் ஃபோலிக் ஆசிட் அதிகம். ஸோ குழந்தையோட மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அயன் மற்றும் விட்டமின் சி ரத்த சோகையை குறைக்குது. கர்ப்பிணிகளுக்கு ஒரு சிறந்த பழம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கிற கால்சியமும் மெக்னீஷியமும் எலும்பு வலிமையை கூட்டுது. பேரிக்காயோட இலை பல்வலி, ஈறு நோய் போன்றவற்றை குறைக்குது. வாய் துர்நாற்றத்தையும் போக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பக்க விளைவுகளும் இருக்குது. பேரிக்காய் நல்லது தான், ஆனால் எதையும் அளவோடு சாப்பிட்டா நல்லது, இல்லைனா சைடு எஃபெக்ட்டும் வரும். அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு, குளிர்ச்சியால் சளி, காய்ச்சல் வரலாம். குடல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ப்ளோட்டிங் பிரச்சனை வரலாம். டயபெட்டிக் பேஷண்ட் அளவோடு சாப்பிடணும். பேரிக்காய் நல்லாயிருக்கும், ஆனால் அதிகமான அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பேரிக்காய் இலை சாறு சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு குறையும். இலைகளை வேக வச்ச நீரை நம்ம எடுத்து குடித்தோம்னா பல்வலி, வாய் துர்நாற்றம் போக்கும். அந்த பேரிக்காய் பழத்தை நம்ம சாப்பிட்டோன்னா உடல் சக்தி அதிகரிக்கும். அப்புறம் என்னங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடைக்கிற எளிதில் வாங்கி கொள்ளும் சுலபமான ஒரு பழம் தான் இந்த பேரிக்காய். ஆனால் அந்த பேரிக்காயில் இருக்கிற சத்து, ஆரோக்கிய நன்மைகள் அசாதாரணம். சரியான அளவோடு தினசரி ஒரு பேரிக்காய் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக, மனம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பேரிக்காயை எப்படி சாப்பிடுவீங்க? பச்சையாவா, இல்லை உப்பு மிளகாவோடவா, இல்லை ஜூஸாக குடிப்பீங்களா? அப்படி நீங்கள் சாப்பிட்டதும் உங்களுக்கு ஏதாவது நன்மை தெரிஞ்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.